Welcome to all. Sia Board company. Sia Chat Private Limited. அப்படினா பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஆர்னா ரிலையபிலிட்டி. கம்ஃபர்ட்னா என்ன தெரியும், ரிலையபிலிட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்மளோட பேசிக் கம்பெனி இது நம்மளோட கம்பெனியோட பர்சன்ஸ் யாரெல்லாம் இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் பார்ப்போம். CEO வந்து கைது சார். அடுத்தது இதுல மேனேஜர் ஒருத்தர் இருக்காங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் ஒரு டீம். லாஸ்டா எம்ப்ளாயி சேல்ஸ் அப்படின்ட்டு ஒரு டிவிஷன் பிரகாரம் நாங்க ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹலோ ஓகே, இப்போ சேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய மோட்டிவே ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும். எல்லாத்துலயுமே பிராண்ட் இருக்கும். போன், லேப்டாப், டிவி, நீங்க எது எடுத்தாலுமே ஒரு பிராண்ட் இருக்கும். சேர்ல அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிராண்ட் தெரியுமா? சுப்ரீம், தெரியுமா? சரி, ஓகே. இப்போ மோஸ்ட் ஆஃப் தேம் யாருக்குமே தெரியல. அதனால எங்களுடைய ஐடியா என்னன்னா ஒரு எங்க இந்தியன் பிராண்ட் சேர் கம்பெனில நம்பர் ஒன் பிராண்ட் ஆகணும்னு நாம மேக் பண்றோம். அது எப்படின்னு நாங்க சொல்றோம். அதுல நாங்க சேர் எங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட். இப்போ பாத்தீங்கன்னா சேர் அது மூணு டைப் ஆஃப் பர்சன்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். மார்க்கெட் கிரியேட் பண்ண போறோம். எப்படின்னா அல்ட்ரா லக்ஸுரி, லக்ஸுரி, மிடில், ஃபோர்த் ஒன் இருக்கு. புவர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மல் பர்சன். இப்போ எப்படி பாத்தீங்கன்னா சேர் எப்படி பாத்தீங்கன்னா A to Z எல்லா இடத்துலயுமே சேர் இருக்கும். ஆபீஸ், ஹோம், ஷாப், A to Z எல்லா இடத்துலயுமே சேர் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சேர் இருக்கும். அதே மாதிரிதான் ரேட் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வரைக்குமே இருக்கும். ஐ மீன் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேர்ல எங்க கம்பெனியோட சேர்ல வந்து 1 lakh வரைக்கும் இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் வந்து 600 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சேர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 300 தான் இதோட ரேட். ஆனா இதனால ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதான் சேர். ஓகே, இதுல வந்து உங்களால என்ன இதுல வந்து கம்ஃபர்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ரிலையபிலிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. வேற என்னதான் இருக்குன்னா இது ஃபுல்லா பிளாஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அது ஒரு உடம்பு சேர் இருக்கும். அது விழுந்த உடம்பு. இப்போ இதுல உங்களுக்கு கம்ஃபர்ட் கிடைக்கும், ரிலையபிலிட்டி கிடைக்கும்னா நீங்க வந்து இதுல கம்ஃபர்ட், ரிலையபிலிட்டி கிடைக்குது, இன்னொன்னு கிடைக்கல, நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கம்ஃபர்ட், ரிலேட்டிவ், அது எது கிடைக்குதோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அதுதான் நாங்க வெயிட் பண்றோம். இதுல முக்கியமான எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒன்று இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனின்னு இருந்தா அதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கும். எங்களுடைய ஸ்லோகன் வந்து இன்னும் ரெடி பண்ணல. அதனால நாங்க ஏன் ஆரம்பிச்சோன்னு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேர் வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு அதுல வந்து பேக் போன் அதிகமா வரும். அதுதான் ஒரு இன்ஸ்டன்ட் பாயிண்டா நாம வைக்கிறது. உங்களுக்கு பேக் போன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் கம்ஃபர்ட். இதுல நாங்க ஒட்டியும் எல்லா சேர்லையும் எங்க கம்பெனி சேர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வரும்போது உங்களுக்கு சிட் பண்ணும்போது பொசிஷன்ல வந்து உங்களுக்கு பேக் போன் எல்லா இடத்துலயுமே சேர் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பேக் போன் கிரியேட் ஆகும். இதே நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுல அது வராது. ஏன்னா எங்களுடைய கம்பெனி சேர்ல கம்ஃபர்ட் இருக்கு. கம்ஃபர்ட் இருக்கும் போது உங்களுக்கு அதே மாதிரி ரிலேட்டிவிட்டி இருக்கு, நம்பகத்தன்மை. ஒரு சேர்ல நம்ம சிட் பண்ணும் போது நம்ம நம்பிக்கையா உட்காரணும். அதனால நாங்க அதுக்காக மேக் பண்ணுது. இப்போ வந்து எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நாங்க எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷன்ல எங்க டீம்ல வந்து அதுக்கு ஒரு செட் ஆஃப் டீம் இருக்கு. சேல்ஸ் மேனேஜர் அதுக்கு ஒரு செட் ஆஃப் டீம் இருக்கு. அடுத்து எம்ப்ளாயி ஒர்க் பண்றது, கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு டீம் எம்ப்ளாயி இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவீங்க? சேர் போது எல்லா இடத்துலயுமே சேர் இருக்கும். அதனால அது வந்து ஏன் நம்ம உங்க கம்பெனியில வாங்கணும்,
கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நீங்க எப்படி உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன கேட்பாங்க, எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க? எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்கன்ற ஒரு தாட் தான் வந்து எல்லாருக்குமே தோணும். ஏன்னா நாங்க ஏன் வந்து ஒரு 600 ஷேர் வாங்குறோம், 300 ஷேர் வந்து நம்ம வாங்கிட்டு மால் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது எங்களுக்கு ரேட் கம்மியாகுது. அப்போ நாங்கள் ரேட் கம்மியாக தானே எடுப்போம் போது அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு வரைக்கும் கம்ஃபர்ட் எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவோம். எவ்ரி ஸ்டேட் அண்ட் எவ்ரி ஒரு செட் ஆஃப் தொகுதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரே கம்பெனியோட ஷேர் அதை பற்றி நாங்கள் எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா நீங்க வந்து பே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண போறீங்க. ரிலேபிலிட்டியை உங்களுக்குள்ள நம்பகத்தன்மை கிரியேட் ஆக போகுது. அப்படி கிரியேட் ஆகிடுச்சுனாலே நாங்க வாங்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாங்குவீங்க. அதுதான் அந்த எப்படி சொல்றது, ஒரு செட் ஆஃப் ஃபீ. அந்த ஃபீல் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாவே கொடுக்க போறோம். அப்படி ஃப்ரீயா கொடுக்கும் போது நாங்க வந்து உங்ககிட்ட நீங்க வாங்கிக்கோங்க, இது 300 நார்மல் சார், இது 600 நீங்க விற்கும் போது 300 எங்களுக்கு லாபமாக தான் தெரியும். ஆனா அது உங்களுக்கு வந்து நாங்க சொல்ல மாட்டோம் மீன்ஸ் அது கூட கம்பேர் பண்ணி காட்ட மாட்டோம். கம்பேர் பண்ணாதான் உங்களுக்கு ரேட் டிஃபரெண்ட் தெரியும். அதனால நீங்க வந்து ஒரு உங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆகும். அதை நாங்க கிரியேட் பண்ண விட மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு நாங்க தரப்போறது ஃப்ரீயா தரப்போறோம். எக்ஸிபிஷன் வாங்க, வந்து உட்காந்து ஃபீல் பண்ணுங்க. ஒரு போதை உங்களுக்கு கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணும்போது உங்களால ஈஸியா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அதனால உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இதுதான் செட் ஆஃப் எங்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து நாங்க எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ண போறோம்னா அதுக்கு செட் ஆஃப் டீம்ஸ் இருக்காங்க. அந்த டீம்ஸ் மூலமா அரேஞ்ச் பண்ணி நாம வந்து எங்களை நம்பரும் பிராண்ட் ஆகணும் எங்களுடைய எய்ம் இருக்கு. அப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு நாம வந்து மோஸ்ட்லி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன். நாம வந்து இந்தியாவை நம்பி மட்டும் இந்த கம்பெனி ஆரம்பிக்கல. ஒரு எக்கனாமி லெவல் க்ரோத் ஆகும்னா இந்தியாவில் நடக்கிற அவங்களோட மார்க்கெட்டிங் எக்கனாமி அதை மட்டுமே கம்பேர் பண்ணி அவங்களால ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகாது. நாம வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபுல்லா எங்களுடைய இம்போர்ட் பண்ண போறோம். அப்படி இம்போர்ட் பண்ணும் போது ஒரு கம்பெனி ஒரு கண்ட்ரிக்கு வர செட் ஆஃப் அனதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் வந்து அவங்க இந்த சேர் ப்ரிஃபர் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டேட் அனதர் ஸ்டேட் ஆகும். அந்த அனதர் ஸ்டேட் வந்து ஒரு நிறைய செட் ஆஃப் ஸ்டேட் கிரியேட் ஆகிறதுனால எங்களுடைய பிராண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அது வந்து நாங்க பண்ணாமலே ஒரு செட் ஆஃப் ரவுண்டிங் மூலியமா எங்களுக்கு கிரியேட் ஆகுது. பிளஸ் அது இல்லாம நாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டும் செய்வோம். அது அடிஷனலா பண்றதுதான். நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான்.